வீடுனா மனிதர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தோடு வம்சத்தோடு வாழக்கூடிய ஒரு இடம்னு அர்த்தம். ஆக வீடுன்னா ஒரு வசந்தமான ஒரு இடம், எல்லோரும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு இடம், எல்லோரும் ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு இடம். திருப்பதியில் அந்த மூலஸ்தானத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? ஆனந்த நிலையம்னு பேர். ஏன்னா ஆனந்தத்தை தருவது வெங்கடேச பெருமாள். அங்கே போனீங்கன்னா எல்லாருக்கும் ஆனந்த நிலையம். அந்த ஆனந்த நிலையத்திலேருந்து உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கணும், இங்கே ஆனந்தம் குவிஞ்சு கிடக்குது, வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் உண்மையான தத்துவம். இந்த குடும்ப ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வீடு வாங்கிறதுங்கிறது, சார் நீங்கள் நிறைய புடவை எடுக்கலாம், நிறைய நகை வாங்கலாம், நிறைய துணிமணிகள் வாங்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம். முடியுமா? பங்களா வாங்கிறது உங்களை ஒரு பணம் இருந்தால் வாங்கலான்னு வச்சுங்க. ஆனால் ஒரு ஆவரேஜ் கணக்கு பார்க்கும்போது ஒரு மனிதன் ஒரு சொத்து வாங்குறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.